மயிலாடுதுறையில் 3.5 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் யாரையோ காப்பாற்ற காவல்துறை முயல்வதாக பெற்றோர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சீர்காழி அருகே அங்கன்வாடி மையம் அருகே 3.5 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இதுகுறித்த வழக்கில் சிறுமியின் உறவினரான சிறுவன் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் திடீர் திருப்பமாக இச்சம்பவத்திற்கும் சிறுவனுக்கும் தொடர்பு இல்லை எனவும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் சிறுமியின் பெற்றோர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் சார்களை காப்பாற்றுவதிலேயே முனைப்பாக உள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னை எழும்பூர் திரையரங்கம் ஒன்றில் கெட்டுப்போன குளிர்பானங்கள் மற்றும் காலாவதியான உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. நித்யா என்பவர் இடைவேளையின் போது குழந்தைகளுக்கு குளிர்பானம் வாங்கி கொடுத்ததில் முற்றிலும் சுகாதாரமற்ற முறையில் இருந்தது தெரிந்து அதிர்ச்சியடைந்தார். இது தொடர்பாக வீடியோ ஆதாரத்தோடு கேண்டீன் நிர்வாகத்திடம் அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது அறிந்து புகார் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து உணவு பாதுகாப்புத் துறையினர் சோதனையில் காலாவதியான உணவுப் பொருட்கள், குளிர்பானங்கள் மற்றும் பூஞ்சைகள் படர்ந்த பாப்கார்ன்கள் உள்ளிட்டவை கேண்டீனில் படர்ந்து கிடந்தது அதிர்ச்சியை அதிகப்படுத்தியது. புகாருக்கு பின் எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையால் கொதிப்படைந்த பொதுமக்கள் உறக்கத்தை கலைத்து வாங்கும் சம்பளத்திற்கு உரிய ஆய்வை உணவு பாதுகாப்புத்துறை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தனர். மேலும் வீடியோ மூலம் புகார் அளித்தால்தான் நடவடிக்கை எடுப்போம் என்றால் எதற்கு விடிய ஆட்சியில் உணவு பாதுகாப்புத்துறை என்றும் கேள்வி எழுப்பினர்.